ஓகேங்க. இந்த ரெசிபிக்கு நான் 3 சக்கரவள்ளி கிழங்க எடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ. இது ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? தோலை லைட்டாக மேலே பீல் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது ஒரு கார்ன், நார்மல் கார்ன் தாங்க. ஸோ ஸ்வீட் கார்ன்லாம் இல்லை, ஜஸ்ட் நார்மல் கார்ன் தான். இந்த ஒரு கார்னை நான் ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துட்டு அதை வந்துட்டு தனித்தனி இதாக வந்துட்டு பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. தென் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வைக்கிறோம். தென் நம்ம வந்துட்டு கீ ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இதுக்கு பேஸே வந்துட்டு கீ தான். அது வந்து நல்ல ஸ்மெல் அண்ட் நல்ல ஃப்ளேவர், டெக்ஸ்ட் எல்லாமே கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கீ ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக விழ மாட்டேங்குதுங்க, நான் கஷ்டப்படுறேன் பாருங்களேன். இப்போ விழுந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு ஸ்வீட் கார்னை நார்மல் கார்னை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஸ்பூன் எடுக்க போயிட்டேன், ஸோ இருங்க. இப்போ வந்துட்டு நார்மல் கார்னை நம்ம ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்துட்டு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை வந்துட்டு நம்ம லைட்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் முன்னாடியே. ஸோ அதையும் வந்துட்டு இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கீயோட மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்மெல், ஒரு டெக்ஸ்சர் வரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பேன் சின்னதாக இருந்ததுனால கொஞ்சம் ஆட்டுவேன். நீங்கள் அந்த மாதிரிலாம் ஆட்ட வேண்டாம். பார்த்தீங்களா, கீழெல்லாம் சிந்திருச்சு. அதனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பேனாகவே எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சின்ன பேனாக எடுக்காதீங்க. அண்ட் இதில் கொஞ்சம் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம வேக வைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஒரு ஸ்வீட் தன்மைக்கையும் அந்த இதுக்கும் தகுந்ததுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு மிளகுத்தூளை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு, இதை விட அதிகமாகவும் போடலாம். நான் பேபி சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அண்ட் அடுத்தது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெளியில் வாங்குகிற மிளகாத்தூள், இந்த ரெட் கலர், ரொம்ப ரெட்டிஷாக கலர் ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்க மிளகாத்தூள்னால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீட்டில் போடுற மிளகாத்தூள்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2 வயசு இல்லை 2.5 வயசுக்கு மேலே இருக்க பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு பல்லெல்லாம் முளைச்சிருக்கும். ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கார்ன் ரெண்டையும் நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுக்குறப்ப அவங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. நம்ம கிழங்கு சாப்பிட மாட்டேங்கிறானே, இது கார்ன் சாப்பிட மாட்டேங்கிறானேன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த மாதிரி கலந்து இதோடு நீங்கள் நான் சொன்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் ஸ்வீட்டாகவும் கிறிஸ்பி எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதை நம்ம வந்து ஹீட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் இந்த கிறிஸ்பி தன்மையும் வரும். லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் டைம் விட்டுட்டு ஈவினிங் வரப்போ கூட இதை செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து அமௌண்ட் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே அமௌண்ட் போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்களேன், கடைசியாக பண்ணுறப்ப அந்த கிறிஸ்பி தன்மை அந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்விங் பவுலில் மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.